குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு நம்மளோட டயட் வந்து இந்த ஆப்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆப்பிளும் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழமும் சாப்பிடலான்னு இருக்கேன். பாதி ஆப்பிள். இன்னைக்கு சண்டேனால எல்லாமே லேட்டு. ஒர்க் அவுட் கூட பண்ணல. ஸோ இது சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். எப்படி இந்த டயட் வந்து போக போகுதுன்னு வேற தெரியல. சாப்பாடும் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும். ரைஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட போறேன் நான். ஆனால் கொஞ்சமாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் நான்வெஜ் இருக்கும் இல்லையா, அதுவும் சாப்பிடணும். இதெல்லாம் சேர்ந்த கேலரிஸை நாளைக்கு சேர்த்து வச்சு பேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில எல்லாருக்கும் பூரி பூரி சாப்பிட்டாங்க. எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு, ஆனா சாப்பிடவே இல்லை. நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோட இருக்கும் போது நான் சாப்பிடல. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் தான் சாப்பிட போறேன். எந்த பழம் சாப்பிட்டாலும் வாழைப்பழம் சாப்பிடும் போது தான் பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. என்னடா டயட் வீடியோன்னு சொல்லிட்டு நண்டு இறாலாம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நேத்து வீடியோலயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோன்னா, அப்போ இந்த டைகர் ஃப்ரான்ஸ், நண்டெல்லாம் வாங்கியிருந்தோம். நண்டெல்லாம் இதுவரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. இதுதான் நான் முதல் வாட்டி செய்றேன் நானு. அதுவும் அவங்களுக்கு கோல்டு இருக்குன்னு சொன்னாங்க. நீ செய்யின்றதுனால தான் நான் வந்து முதல்ல இத செஞ்சுட்ருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம இந்த டயட் இருக்கும்போது தான் கரெக்ட்டா இந்த மாரி நான்வெஜ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து செய்ற மாரி இருக்கும். ஓகே, செஞ்சு கூட குடுத்துடலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா வீட்ல இருக்கிறவங்கள சமாளிக்கிறது இருக்கு பாருங்க, அப்பதான் சொல்லுவாங்க, "இப்போ இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆயிட போது? இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணும் வெயிட் போட்டுறாது. சாப்பிடு பரவால்ல. ஒண்ணும் ஆகாது." இப்படியெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கே அதெல்லாம் பார்த்தா சாப்பிடணும்னு ஒரு ஆசையும் வந்துரும். பட் நான் சாப்பிடாம இருக்கணும்னு பார்த்தா கூட வீட்ல இருக்கவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கே எனக்கு ஆச்சு. இன்னைக்கு சண்டேனால பரவால்ல, சண்டே ஒரு நாள் தானே சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க. அந்த ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இது 2மே எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கேலரீஸ் கொஞ்சம் ஏறி இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே இந்த நிக்கி வேற வந்து எட்டி பார்த்தா, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவளுக்கு ஃப்ரான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் பெருசா வந்தா ரொம்ப விரும்பி அவ சாப்பிட மாட்டா. ஆனா வந்து இந்த ஃப்ரான்ஸ் மட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கபாப் மாதிரி செஞ்சு குடுத்தா. அத முடிச்சுட்டு நான் ரசத்துக்காக ரெடி பண்ணிட்டுருந்தேன். இந்த நிக்கி நடுவுல வந்துட்டு, இந்த நண்டு கால வச்சு விளையாடிட்டு இருந்தா. அது வந்து பாருங்க, இப்போ உயிரோட இருந்தா நம்ம கைய வந்து கடிச்சிருக்கும். அப்படி இப்படி சொல்லி விளையாடிட்டு இருந்தா. அவ ஆக்சுவலா இந்த நண்டு சூப்பெல்லாம் குடிச்சதே கிடையாது. அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இன்னைக்கு நாங்க ஃபோர்ஸ் பண்றதுனால தான் ஓகே சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா அவ. அதுக்காக தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா நல்லா தான் பண்ணேன், பாருங்க நீங்களும். அ எப்படி நம்ம ரசத்துக்கு பண்றோமோ, அதே மாதிரி தான் வந்து இந்த மிளகு, சீரகம் எல்லாமே இதுல வந்து நம்ம ஆட் பண்றோம். அது மட்டும் இல்லாம, நம்ப ரசத்துக்கு வந்து வெங்காயம் போட மாட்டோம் இல்லையா? ஆனா இதுல வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நானு. சின்ன வெங்காயம், இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி கூட ரொம்ப கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா? அதனால இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவும், அந்த மிளகும் தான். வேற எதுவும் கிடையாது. நானே இந்த கால் வச்சு, ஓகே இதுதான் காலா? ஓகே பிக்கணுமா? அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நானு. எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொஞ்சம் யூடியூப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு நம்மளா ஒண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்சுட்டு இருந்தேன். நல்லா வந்தா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரியே வந்து செஞ்சேன். பட் ட்ரை நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் நானு. இது வந்து நல்லா இடிச்சுட்டு மிக்ஸியில போடலாம் அப்படின்னு சொல்லி நானு இடிச்சுட்டு, அப்புறம் மிக்ஸியில போட்டு இன்னும் நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்ட்டா என் டைம் கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி உரல்லயே வந்து வச்சு நான் இடிச்சுட்டேன். நல்லா இடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அதுல வந்து ஒரு 2, 3 வாட்டி நல்லா அதுல வந்து தண்ணி ஊத்தி நல்லா அலசி, அதுக்கப்புறம் அந்த தண்ணீல தான் நம்ம வந்து இந்த நண்டு ரசம் வந்து வைக்க போறோம். ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. சில பேர் வந்து அப்படியே வந்து கால வந்து இடிச்சு சும்மா அப்படியே போட்டுடுறாங்க. சில பேர் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டா எடுத்துட்டு, அத அப்புறம் அந்த தண்ணீல வைக்கிறாங்க. ஒரு ஒரு மெத்தட்ல செய்றாங்க. இன்னைக்கு நான் இந்த மெத்தட்ல தான் செஞ்சேன் நானு. ஆ இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சளிக்கு வந்து அவ்ளோ கோல்டு, காஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா, ரொம்ப நல்லது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேங்க, வெயிட் லாஸ்க்கு கூட வந்து இந்த நண்டு ரசம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். நம்ம டயட் இருக்க டைம்ல வந்து சூப்ஸ் எல்லாம் நல்லா டிஃபரெண்டான சூப்ஸ வந்து செஞ்சு நம்ம வந்து நம்ம டயட்ல வந்து சேர்த்துக்கிட்டோம்னா, அப்ப கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்.
இந்த டயட்ல பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து எல்லா காரம், ஆயிலு, சால்ட் எல்லாமே சேர்த்துட்டு இருக்கேன் நானு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்கும் நம்மளுக்கு தெரியாது. நீங்க நெனைக்கலாம், என்ன டயட் இது? இவங்க வந்து ரைஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்புறம் என்ன டயட்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கூட நீங்க நெனைக்கலாம். இது வந்து ஒன் மீல் டயட் தாங்க. நம்ப வந்து மத்தியானம் மட்டும் தான் நம்ப சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டு காலையில வந்து வெறுமனே வந்து ஃப்ரூட்ஸோ, இல்ல நட்ஸ் அந்த மாரி சாப்பிடுறது தான் நம்மளோட டயட்ல இருக்கு. அப்படிதான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்க போறோம். சரி பாருங்க, சூப் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நண்டு சூப்பு நிக்கிதாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குடுத்தேன் நானு. அவள் ரியாக்ஷன பாருங்களேன்! எப்படியெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பிடிக்காத மாரியே வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குடிச்சுட்டா. ஒரு பவுல் ஃபுல்லா வந்து அந்த சூப்ப குடிச்சுட்டா. அ அதுதான் வந்து நாங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்து சாப்பிட்டேன் நானு. ஏன்னா, டயட்ல வந்து சூப் எடுத்துக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால ஒரு பவுல் ஆஃப் சூப் வந்து குடிச்சேன். நம்பளுக்கு இந்த கிளைமேட்ல வந்து எந்த காஃப்பும் வந்துரக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னெச்சரிக்கையா குடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸ் வந்து கபாப் போட்டேன். எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஒரு ஃபங்ஷனுக்கு வேற வேண்டியதா இருந்தது. அதனால அவசர அவசரமா வேற கிளம்பிட்டு இருந்தேன். வீட்ல வேற வேற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்களா? இந்த மாரி ஃபிஷ் ஃப்ரையி, கபாபு இதெல்லாமே சாப்பிட்டா என்னத்துக்கு ஆவுறது? என் டயட் பாருங்க அன்னைக்கு அப்படிதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு வீடியோ வேற எடுத்தேன் நானு. இந்த ஃபன்னி வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் என்னோட மீல் பார்த்தீங்களா? இதுதான் என்னோட பிளேட்டு, லஞ்ச் பிளேட்டு. அன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டேன். அ ஓகே அந்த மீனும் சாப்பிட்டாச்சு. நைட் என்னோட டின்னர் வந்து இந்த ஒரு பாதி ஆப்பிளு, ஒரு சின்ன வாழைப்பழம். அதுக்கப்புறம் இந்த பப்பாயா வந்து ரெகுலரா சாப்பிடுறதுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால ஒரு சின்ன கிளாஸ் ஆஃப் பால் வந்து நானு குடிச்சு, அன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. நான் உங்கள நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா!